ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 24 நாபி ஹிருதாத் இஹ சதோம்பசி யஸ்ய பும்சோ விஞ்ஞான சக்திர் அகம் ஆசம் அனந்த சக்தேஹே ரூபம் விசித்திரம் இதம் அஸ்ய விவ்ருண்வதோ மே மா ரீரிஷீஷ்ட நிகமஸ்ய கிராம் விசர்க. மொழிபெயர்ப்பு. பகவானின் சக்திகள் எண்ணற்றன. அவர் பிரளய வெள்ளத்தில் அரிதுயில் கொண்டிருந்த பொழுது அவர் உந்தி சுழி என்னும் குளத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் மொத்த பிரபஞ்சத்தின் சக்தியாக நான் பிறந்தேன். நான் இப்பொழுது அவரது வேறுபாடுடைய சக்திகளை பிரபஞ்சத் தோற்றத்தின் வடிவமாக வெளிப்படுத்துவதில் ஈடுபட்டு இருக்கிறேன். ஆகையினால் பௌதிக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் வேத மந்திரங்களின் ஒளி அதிர்வுகளிலிருந்து நான் விலகி விடாதிருக்கும்படி வரமருளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பொருளுரை. நாம் காணும் இந்த உலகின் பகவானின் உன்னத நோன்புத் தொண்டில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான லௌலீக செயல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. உலகப்பற்றின் கடுந்தாக்கத்திலிருந்து ஒருவன் தன்னை தற்காத்து கொள்ளவில்லை என்றால் அவன் ஆன்மீக சக்தியிலிருந்து தடம் புரண்டு விட நேரிடலாம். உலகப் படைப்பில் பிரம்மதேவர் பல்வேறு வகையான உயிர்களை அவற்றின் பௌதிக நிலையை பொறுத்து பல்வேறு வகை உடல்களுடன் படைக்க வேண்டியிருக்கிறது. பகவான் தன்னை காத்தருள வேண்டுமென்று பிரம்மதேவர் வேண்டுகிறார். ஏனெனில் அவர் படைப்பின் பொழுது பல்வேறு வகையான தீயன தரும் உயிர் பொருட்களுடனும் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு சாதாரண அந்தணன் பிரம்ம தேஜஸ் எனப்படும் தனது அந்தன ஒழுக்கத்திலிருந்து பல்வேறு இழிந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களுடன் கொள்ளும் தொடர்பினால் தவறிவிட நேரிடலாம். பிரம்மதேவரோ அந்தணர் அனைவரிலும் சிறந்த உயர்ந்த அந்தணர். ஆதலினால் இது போன்று தவறி விழும் நிலை தனக்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அந்நிலை ஏற்படாதவாறு பகவான் தன்னை காக்க வேண்டுமென்று வேண்டுகிறார். இதுதான் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியடையும் ஒவ்வொருவருக்கும் உரிய எச்சரிக்கையாகும். பகவான் ஒருவனை போதிய அளவு பாதுகாக்கவில்லை என்றால் அவன் தனது ஆன்மீக நிலையிலிருந்து கீழே விட நேரிடலாம். அதனால் பகவானின் பாதுகாப்பிற்காகவும் அவரின் ஆசியின் மூலம் தன் கடமையினை ஒழுங்காகச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பகவானை தொடர்ந்து ஒருவன் பிரார்த்திக்க வேண்டும். பகவான் சைத்தன்யரும் தனது இலட்சிய பணியினை தம் பக்தர்களிடம் ஒப்படைத்துவிட்டு லௌகீக பற்றின் தாக்குதலிலிருந்து அவர்களை காப்பேன் என்று உறுதியும் அளித்திருக்கிறார். வேதங்கள் ஆன்மீக வாழ்வினை கத்தியின் கூர்மையான முனை என்று கூறுகின்றன. ஒரு சிறு கவனக்குறைவு கூட இரத்தம் சிந்துகின்ற பேரழிவினை ஏற்படுத்திவிடலாம். ஆனால் ஒருவன் முற்றிலும் சரணடைந்த ஆத்மாவாக இருந்து அவனது கடமைகளை செய்வதற்காக எப்பொழுதும் பகவானின் பாதுகாப்பினை வேண்டுபவனாய் இருந்தான் என்றால் உலகத்தின் மாசுக்களிலிருந்து விழுந்து விடுவோம் என்னும் அச்சத்திற்கு அவன் ஆட்பட மாட்டான். ஹரே கிருஷ்ணா.